சட்மடையா, யாரது என் தவத்தை கெடுக்கும் பொருட்டு இங்கு வந்திருப்பது? உன் தவத்தை கெடுக்க வந்து நினைக்காது. நான் யாருமே கிடையாது. நீ வணங்கி கொண்டிருக்கிறாயே பிரம்மதேவன். அப்படியா? எங்கே இருக்கிறீர்? ஓ மகானுபாவா, வரம் தரும் வள்ளலே, உண்டு பண்ணுகின்ற தொழில் உள்ள பரமே. நான் கேட்கும் வரத்தை அளித்தீர்களா? நிச்சயமாக. இந்த வரம் ஒன்று எனக்கு தருவே. வரம் தரும் மல்லனே, பிரம்மதேவனே, கேட்க மரத்தை சாகாவரம் அருள வேண்டும். மனிதனாக பிறந்தவன் இந்த புவியில பிறந்தவன் என்றைக்காவது சிறப்பு. அதனால் உனக்கு சாகாவரம் தர முடியாது. அதற்கு இணையான வரம், அதை விடுத்து ஏதாவது கேட்க, அமர தத்துவ வரம். அப்படித்தானே? ஆமா. இறைவா, நான் சாகாமல் இருக்க வேண்டும். அதற்கு எப்படி என்றால், எப்படி? உள்ளிலும் புறம்பிலும். உள்ளிலும் புறம்பிலும், வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி, கீழிலும் மேலிலும், பூமியிலும் சரி ஆகாயத்திலும் சரி, இரவிலும் பகலிலும், ராத்திரிலும் சரி பகலிலும் சரி, இரவிலும் பகலிலும் எந்தவித ஆயுதங்களாலும் கண்டக்கோரால் இரும்பு, வளைகடி, இந்திராஸ்திரம், இடியாஸ்திரம், சந்திராஸ்திரம், வாயுவாஸ்திரம், இப்படி சொல்லக்கூடிய எந்தவித அஸ்திரப்படைகளாலும், எந்தவித எய்ப்படைகளாலும், எந்தவித குத்துப்படைகளாலும், எந்தவித வெட்டுப்படைகளாலும், எந்தவித ஆயுதத்தாலும், அது மட்டுமில்லை மனிதர்களாலும், மிருகங்களாலும், பறவைகளாலும், யாராலும் நான் சாகா. நீ கேட்டபடியே இரவிலும் பகலிலும், உள்ளும் புறம்பிலும், எந்த ஒரு ஆயத்தாலும், எந்த ஒரு மிருகத்தாலும், தேவர்கள் யாராலும் உன்னை வெல்லவோ கொல்லவோ முடியாது. கொடுத்து சாகாமல் என்னை யாராலும் கொல்ல முடியுமா? நான் சாகா வரத்தை பெற்றவன். ஆகையினாலே இந்த உலகத்திற்கு நான் தான் அதிபதி. உலகிற்கு அதிபதி நான்.
விட்டு செல்லுகிறேன். பாட்டி பாட்டி ஏண்டா இவன் நேரம் நாங்க போனேன் என்னுடைய ஆசிரமத்திலே வாங்க வீடு வச்சு வாங்க வாங்க நீங்க ஒரு வீட்டுக்கு நெருப்பு வச்சா ஊரு ஃபுல்லா பச்சு ஏறி வாங்க நாதருடைய கழகம் நன்மையில முடி சொல்லுவாங்க கத்திரிக்காய் ஆராரோ அரரிரோ அரரிரோ கண்ணுரக்கா கண்ணுரக்கா அன்பில் மலர்ந்த நல்ரோஜா கண்வளராயல் ராஜா என் குழந்தை நான் பெற்றிருக்க முடியாது தவத்துக்கு சென்ற கணவனை அதோ அவர் தான் நினைக்கிறேன். சுரோனிதாபுரி சென்றேன். அரண்மனை முழுவதும் என் மனைவியை தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை. இந்த பக்கமாக வரும்பொழுது ஏதோ என் மனைவி குரல் போல். சாமி வாங்க 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 சாமி, உன்னுடைய வருகைக்காக தான் அம்மா காத்து கொண்டிருக்காங்க. என்ன? உன்னுடைய வருகைக்காக தான் அம்மா காத்து கொண்டிருக்காங்க. வரவேண்டும் வரவேண்டும். லீலாவதி உன்னை இழுத்துக் கொண்டு வந்து ஏய் நாரதரே, நான் இல்லாத வேலை
சாமி என்ன சொல்லுங்க? நான் எப்படி சொல்வேன் என்று ஒன்றுமே புரியவில்லையே. வந்தவன் சும்மா இல்ல. எங்கே அண்ணா நீ என் பங்காளி பொண்டாட்டி பாடி ஓடி என்ன நான் நிறமாத கற்பனை தெரிந்து உன் கருவை கலைக்காமல் உன் கணவன் செய்யும் அக்கிரமம் எங்களால் தேவரால் பொறுக்க முடியவில்லை. ஒருவேளை நீ பெற்றெடுத்த குழந்தை வளர்ந்து ஆளாகிவிட்டா உன் கணவன் செய்யும் அதே செயலை செய்யும் சொல்லிட்டு என்னை அடித்தான் தெரியுமா? சாமி காப்பாற்றி இவரா அப்படி செய்தானா? இந்த புள்ள 16 அடி பாயாது பின்ன அப்படி சொல்லி அம்மா ஏன் தடுக்கிறீங்க? அடிக்கிறீங்க ஏன் தடுக்கிறான்? வெகுறீங்க பாவம். கைவாட்டல யாரும் நானே வரவில்லை என்றால் உன் நிலைமை ஏதோ அவர் நிலைமை உன் நிலைமை என்ன தெரியுமா? ஒரு நேரத்துல ராமச்சந்திரா ஒரு 20 ரூபா கொடுன்னு கேட்டு பாரு. அப்படி ஒரு ஸ்டைல் அது கத்தியா இருந்தா கூட கையை விட்டானா அந்த 20 ரூபா எங்க ஓனர் மாதிரி பச்சை உடம்பு எப்படிலாம் வாழ்ந்த மனுஷன் இப்ப நல்லதா இருக்காரு. நீங்க வேற இந்த கம்பெனி ஆசிரியர் நல்ல சம்பளம் வாங்குறாரு. அப்புறம் சம்பளத்துக்கு சொல்லலைங்க, எப்படிலாம் வாழ்ந்த மனுஷன் அவரு போட்டு அடிக்கிறீங்களே அந்த 20 ரூபாய் எப்படிலாம் கொடுத்த மனுஷன் இப்ப வாங்கிதான் ஆகணும். இப்ப வாங்கிதான் ஆகணும். அந்த தெய்வேந்தனை அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏனென்றால் நான் செய்த தவறென்று நிறுத்தி மனைவி பார்த்து மன்னிப்பு கேட்டு விட்டான். யார் ஒருவன் செய்த தவறை ஒப்புக்கொண்டு காலில் விழுந்தாங்க. அவன் ஆம்பளை பார்க்காம விழுந்தான் காலில். உங்கள் முகத்தை பார்த்து நான் அவனை விடுகிறேன். சரி, ஆனால் தேவலோகத்தின் மீது படையெடுத்து சென்று அவனுக்கு உயிர் சேதம் இல்லாமல் உங்களுக்காக விட்டு விடுகிறேன். ஆகட்டும் ஆகட்டும், சென்று வாருங்கள். சாமி புறப்படுங்க. நம்முடைய அரண்மனை வந்து விட்டோம். ஆமாங்க. ஏண்டி எங்க அரண்மனை விட்டு வெகு நாளாயிடுச்சுங்க. இந்த குழந்தை அங்கலாதன், சங்கலாதன், கலாதன் இப்படி 4 பிள்ளைகள் இருக்கின்றன. ஆமா உண்மை. 5வது பிள்ளை இவனுக்கு நம்ம ராட்சர குலத்திலே அரக்கர் குலத்திலே பிறக்கத்தகாத குழந்தை. இதை நடந்து பார்த்தாயா? அந்த தேவ பயிர்களே மயங்கி விழுந்து ஆகையினாலே நம் குலத்திலே பிறக்கத்தகாத குழந்தை. என்ன பார்த்தா சிரிக்கிறான், கூட பார்த்தா மறைக்கிறான். இந்த குழந்தைக்கு பிரகலாதனன். சரி, போதும் போதும் உன் சிரிப்பில்
கொன்றோம், தேவர்களை வாட்டி வதைத்தோம். அதனாலே அந்த தேவ பயல்கள் எல்லாம் நமக்கு குற்றேவல் செய்கிறார்கள். ஆமாய்யா. யார் யார் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். மந்திரிமாரே கேட்கும் வார்த்தைக்கு பதில் சொல்வீர். மந்திரிமாரே கேட்கும் வார்த்தைக்கு பதில் சொல்வீர். தேவர் எல்லோரும் தினந்தோறும் நமக்கு வந்து வணக்கம் செய்கின்றார்கள். ஐயா, பதி பூஜை தவறாம காலை மாலை தவறாம செய்கிறாங்க சாமி. அதிலும் அப்படியே கந்தர்வர்கள் பாட கண்டிருப்பீர்கள் ஆட அரம்பாஸ்திரிகள் கந்தர்வர்கள் பாட்டிசைக்க அரம்பையர்கள் வந்து நாட்டியம் ஆடுகிறார்களா? ஐயா, அதையும் முறையிட்டு பார்த்தால் குறைந்து தெரியாது. அப்படியா? அக்கினி அவன் வந்து அடுக்களை அக்கினி அவன் வந்து நம் நாட்டு அடுக்கலையில புகுந்து சமையல் வேலை செய்கிறானா? ஐயா, அதையும் முறையிட்டு பார்த்தால் குறைந்து தெரியாது. அப்படியா? வாயு முத்தம் பெருக்க வருணம் நகர வீதிகளை சுத்தப்படுத்துகிறானா? ஐயா, சுத்தப்படுத்துகிறார் ஐயா. வருணன் சாணம் தெளிக்கிறானா? தெளிக்கிறார் ஐயா. அப்படியா? ஏய், எப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே நான் தாண்டா கடவுள். கடவுள் ஏன்னா எவன் ஒருவன் சாகாமல் வாழ்கிறானோ, எவன் ஒருவன் சாகாமல் வாழ்கிறானோ அவனே கடவுள். கடவுள். எனக்கு சாவு என்பது கிடையாது. கிடையாது. என்னை கண்டு சுரர் 33 கோடி தேவர்கள், தேவர்களும் 44 ரிஷிகள், ரிஷிகள், கிண்ணற, கிண்ணற, கிம்புருட, ஏய், கண்டகாந்தர்வ, சித்தி வித்யாதர யாவற்றமான வேதம் நடுங்கி யமன் எச்சில் படி துப்புகிறார். நான் எப்பொழுது எச்சில் துப்பேன் என்று யமன் எச்சில் படி ஏந்தி கொண்டிருக்கிறார். யமதர்மனே. ஆமா, அப்படி இருக்க அந்த மட்டி பிரஷ்டி என் தம்பியை அந்த நாராயணன் எங்கிருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடித்து இழுத்து வர வேண்டும். ஈட்டு தானு அவன் நாட்டு வாழ்க்கை எங்க இருப்பான் என்றால் தவம் செய்யும் இடத்தில் இருப்பான், முனிவர் கூட்டத்தில் இருப்பான், பசு கூட்டத்தில் இருப்பான், நந்தவனங்களில் இருப்பான். இங்கெல்லாம் போய் தேடி அவனை கிடைக்க விட்டான் எல்லோரையும் கொன்று விட வேண்டும். அதுமா எத்தான வித்தவன தேடி பாருங்கள். அவன் கிடைக்கவில்லை என்றால் நாட்டிலே சாகாமல் இருப்பதாலே நானே தெய்வம். தெய்வம் எங்கெங்க கோவில் உடம்பு இருக்கிறதோ அதெல்லாம் இடித்து எல்லா கோவிலும் இடிக்க வேண்டும். யார் எழுந்தாலும் காலையில் எழுந்தால் ஓம் இரண்யாய நமக, ஓம் இரண்யாய நமக என் பெயரை தான் சொல்ல வேண்டும். நானே கடவுள். கடவுள். அதிகாலை எழுந்து ஸ்நானமானம் செய்து இந்த இரண்யனை வணங்கி விட்டுத்தான் யார் எந்த காரியத்தை செய்தாலும் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவர்களை சிரச்சேதம் செய்யும். எல்லா கோவில் எடுத்து தள்ள வேண்டும். குளத்தை ஓம் இரண்யாய நமக, ஓம் இரண்யாய நமக. அவர்களை விட்டு விட்டு என் பெயரை சொல்ல
பேசி ஓம் இரண்யாய நமக. ஓம் இரண்யாய நமக. ஏ குண்டா சொல்லு. என்ன அடிக்குது இவங்க அடியா பார்க்கலாம். ஐயோ ஆமையான வந்து அவளுக்கு தடுக்கி சொல்லு ஓம் இரண்யாய நமக. பயங்குதல்ல பயங்குதல்ல சொல்லு சொல்லு சொல்லு. வா 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 இடலாம் உட்கார்ந்து சாமி சொல்லுங்க சாமி 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 இல்ல நான் உனக்கு கேக்குறேன். நீங்க இல்லையா நான் இல்லையா அம்மா ஆளுங்க மற்ற உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் ஓம் இரண்யாய நமக ஐயா என்று என் பேரை சொல்லி மற்ற வேலை செய்கிறார்களா? ஐயா ஏன் கேக்குறீங்க? உங்க பேரை சொல்லி மத்த வேலை செய்யறாங்கன்னு கேக்குறீங்க. இந்த ஊர் ஆளுங்க இந்த ஊர்ல கீழ்காரனு எல்லாம் மேல்காரன்னு நான் போய்கிறேன். இது கீழ்காரனு கீழ்காரன் இந்த கீழ்காரனு கிராமத்துல எல்லாம் சொல்லுவல சாமி ஒண்ணு ஓம் இரண்யாய நமக. சுவாமி அவன் கூட்டை அவன் காப்பாற்றி கொண்டு சென்று விட்டான். சாமி இந்த ஊர்ல எல்லாரும் உங்க பேரை சொல்லிட்டு என்ன கேட்டீங்க? மற்ற காரியங்களை செய்கிறார்களா? ஏன் கேக்குற? உங்க பேரை சொன்னாதான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்ரூமே போறாங்க. அவ்வளவு நடுக்கம். என் பேரை கேட்ட உடனே உங்க பேரை கேட்ட உடனே உள்ளக்கிறது மொத்தம் பட 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 படன்னு அடிச்சு தள்ளிக்கியோ. அப்பா காலையில எழுந்து போய் உட்கார்ந்து ஓம் இரண்யாய நமகன்னு முக்கனா உடனே தான் வெளியே வருது. வெளியே வருது. அவ்வளவு கேவலமா போச்சு. ஏய் நானே ஏக சக்கராதிபதி. என் பெயரை கேட்ட மாத்திரத்திலே மற்றவரெல்லாம் மூத்திரத்தை பெய்து கொள்ள வேண்டும். ஓ கேட்ட ஆத்திரத்திலே எல்லாம் மூத்திரம் பெய்யணும். அது மட்டுமல்ல, ஏய் இந்த உலகத்துக்கெல்லாம் நானே கடவுள். ஓ நீங்களே கடவுள். யார் எந்த காரியத்தை செய்தாலும் ஓம் இரண்யாய நமக என்று என் பெயரை சொல்லிவிட்டு தான் மற்ற காரியங்களை செய்ய. அத்தா ஓம் இரண்யாய நமக சொல்லு. நான் மூக்குத்தி காட்டி மூடுவேன். ஐயோ பையே சகட் எப்படிங்கிற பச்சா இந்த செல்லுல வராது ஒரு கேள்வியா மிரிண்டாண்டாவா இந்திரி பந்திரி தந்திரி அதே மாதிரி இருக்கிற மாதிரி அப்படி இருந்த போதிலும்
என்னுடைய ஆக்ஞா சக்கரம் உலகம் எங்கும் பரவ வேண்டும். வர வேண்டும். புறப்பட்டு புறப்படுங்கள். என் மகன் பிரகலாதன் பாடசாலையிலே குரு போதனா முறையிலே நன்றாக படித்து வருகிறான். ஆமாங்க. குரு சுக்கராச்சாரி இடத்திலே சுக்கராச்சாரி அவனுடைய பிள்ளைகள் சண்டன் அமர்க்கன் என்ற 2 பேரும் நன்றாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். சட்டாம் பிள்ளைங்க இருந்த போதிலும் என் மகன் எப்படி படித்திருக்கிறான், பண்பு எப்படி இருக்கிறது அப்படி என்று அவனுடைய வித்தையை பரீட்சிக்க வேண்டும். அதனாலே பாடசாலையில் இருக்க வேண்டும். என் மகன் பிரகலாதனை நான் அழைத்ததாக சீக்கிரமே